ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து குயிக்காக வந்து சமையல் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் வெங்காயம்லாம் போட்டு வந்து சாம்பார் வந்து பண்ணுறேன். அதோடு சேர்த்து வந்து ஒரு சில பொடியெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இந்த மந்த்து ஃபுல்லும் என்னென்ன பொடியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டா அந்த மந்த்து ஃபுல்லும் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதோடு சேர்த்து அதெல்லாம் பண்ணிக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காவை வந்து எப்போதும் பாவக்காய் பொரியலோ சாம்பாரோ வச்சா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இது மாதிரி நான் வறுத்துடுறது. பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி இது மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னாக்க அது சிப்ஸாக கொடுத்தா எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க. ஆனால் வந்து பொரியலோ இல்லை வேறு மாதிரி பண்ணால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி பண்ணிடுறது. பஞ்சகவ்ய விளக்கு வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து வேணும் அப்படின்னாக்க நான் இந்த வீடியோவில் போடுற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் ஆர்டரும் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி வந்து பண்ணுறோம். பாக்ஸ்லேயும் வந்து கிடைக்குது. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாக்ஸும் இருக்குது. அது தவிர கஸ்டமைஸ் ஆர்டர், கிஃப்ட்டு, கிரகப்பிரவேசத்துக்கு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும், யூனிக்காக ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்மஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். ஆஃபீஸில் வந்து கிறிஸ்மஸ் வந்து செம்மையாக வந்து இந்த வாட்டி வந்து கொண்டாடினாங்க. சாண்டா கிளாஸ் மாதிரி நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுட்டு வந்தாங்க. ரொம்பவே ஆஃபீஸே செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த கேப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாண்டா கிளாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இது மாதிரி ஒரு கேப் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வீட் அப்படின்னா அந்த ப்ளம் கேக் தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். ரொம்ப கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ப்ளம் கேக் நம்ம சாப்பிட்லன்னா அது எப்படி அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கேபி கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணுறாங்க. ஹோம்மேடாக இருக்கணும், நிறைய நட்ஸு டேஸ்ட்டாக இருக்கணும், நான் ஆல்கஹாலாக இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு உண்டு இல்லை. ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி எக்ஸலண்ட்டாக கேக் வந்து சூப்பராக பேக் பண்ணி அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து குக்கீஸும் டீ கேக்கும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக வந்து எப்போதுமே வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸு நிறைய இதெல்லாம் நடக்கும்போது இவங்க வந்து ஸ்டால் போடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருக்காங்க. ஸ்டால் போடுவாங்க. எல்லா பர்த்டேக்கும் வந்து இவங்களுக்கு வந்து தீம்டு கேக்லாம் வந்து நிறைய வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து இந்த ப்ளம் கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது வந்து நான் ஆல்கஹால் இந்த ஒயின்லாம் சேர்க்காம ப்ளம் கேக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நிறைய நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ப்ளம்ஸ்லாம் வந்து சேர்த்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது அழகாக அதை வந்து பேக் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணதே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த தடவை வந்து என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த ப்ளம் கேக் ஹோம் மேடாக வந்து எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் எங்களுக்கு இந்த வாட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த ப்ளம் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நியூ இயர் வந்து வந்துடுச்சு. எப்போதுமே நியூ இயர்க்கு நம்ம ரெசல்யூஷன்ஸ் நிறையா வந்து எடுப்போம். இந்த வாட்டி வந்து பப்பு பார்த்திங்கனாக்கா அந்த ஜேர்னல் அவங்க வந்து நிறைய புக்ஸ் எழுதுவாங்க, ஸ்டோரி எழுதுவாங்க. இங்கிலீஷில் வந்து நிறைய புக்ஸ்லாம் வந்து எழுதிட்டுருப்பாங்க. நிறைய வெப்சைட்ஸில் எழுதுறது உண்டு அவங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஜேர்னலுக்கான திங்ஸ்லாம் வந்து அந்த சர்ப்ரைஸ்க்கெலாம் வந்து வாங்கினாங்க, நிறையா வாங்கினாங்க. அதில் ஒரு சிலது மட்டும் வந்திருந்தது. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு ஜேர்னல்லேருந்து எழுதணும்னா ஸோ இது மாதிரி திங்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்கா வந்து இது மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுக்கு ஸ்டேஷ்னரியை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பென்னு, எல்லா கலர்லேயும் இருக்கிற ஒரு ஜெல் பென்னு. இந்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா டைரி மாதிரி இருக்காது. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன், எதெல்லாம் நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போனேன் வந்தேன், இது மாதிரிலாம் நார்மலாக வந்து டைரி எழுதுவாங்க. பட் ஜேர்னல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அது நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், பட்ஜெட் வந்து குடிக்கிற விதமாக நான் இவ்வளோ செலவு பண்ணேங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணேன், நான் இன்றைக்கி எப்படி பண்ணேன், என்ன மாதிரி விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கூட அதில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளை பற்றின விஷயங்களை அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெல் பென் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ப்ளக்கர்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஜுவல்லரி மேக்கிங்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற பொருள்லாம் வந்து ப்ளக் பண்ணி ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் பிச்சு ஒட்டுறதுக்காக அது வந்து வாங்கினாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு டைரி மாதிரி இல்லாமல் ஒரு ஹாலிடே பிளான் மாதிரி, விஷன் போர்டு மாதிரி, அதுக்கப்புறம் உங்களோட கோல் என்னவாக இருக்கும், அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எப்படி ட்ராக் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் வந்து சொல்கிற விதமாக அது வந்து இருக்கும். அதே மாதிரி ஆனுவல் மைல்ஸ்டோன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணினாலே, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதை விட ஒரு பெட்டர் வந்து பிளான் வந்து இருக்காது. இது வந்து எல்லா ஏஜுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னல் ரைட்டிங். இந்த டைரி வந்து அமேசான் இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வாங்கினது வந்து த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 சம்திங் வருது. இந்த கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு. பட் ஆனாலும் வந்து சின்ன குழந்தைங்கள நம்ம வந்து திட்டலாம், எல்லாம் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க பண்ணாங்கனாக்கா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணாமல் பண்ணுறாங்க, இது எதுக்கு காசு வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். பெரிய குழந்தைங்க கேட்கும்போது நம்மளால் வந்து கன்வின்ஸையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணுறாங்க, அதுக்காக தான் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கேட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த நியூ இயருக்கு, நம்ம கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு கிஃப்டாக வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ அவங்க ரொம்பவே ஹாப்பி. ஸோ வீக்லி கோல்ஸ் என்ன, ஸோ மண்டே என்ன பண்ண போகிறோம், டியூஸ்டே என்ன பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட இந்த மாதிரி எழுதி வச்சு ஒரு சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்குலாம் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி நானே எழுதி வச்சுக்குவேன். பட் இப்போ வந்து அது ப்ரோக்ராமாக ப்ராஜெக்ட் பிளானர், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், ஸோ இதை மாதிரிலாம் வந்து அந்தந்த டைரியிலே என்ன தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம நோட் பண்ணால் கூட இந்த எழுதி வைக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கும். எனக்கு வந்து சின்ன வயசில் அது மாதிரி ஹாப்பினஸ் ரொம்ப உண்டு. நிறைய எழுதி வச்சு பண்ணுவேன். நான் அதை பண்ண டிக் பண்ணுவேன். ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜேர்னல் டைரியை வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வேணுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயோ மெயிலையோ சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது அது. ஸோ அதுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஆர்கனைசர் அது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அங்கங்கே ஓட்டுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து ஒரு ஆன்டிக் லுக்கில் அந்த எண்ட் ஆஃப் தி மந்த்தோ, எண்ட் ஆஃப் தி இயரோ, எண்ட் ஆஃப் தி வீக்கோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கலர்ஃபுல்லாக இருக்கும்போது இன்னுமே ஹாப்பினஸ் வரும், இன்னுமே நமக்கு ஒரு மோட்டிவேட் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே விண்டேஜ் லுக்கு ஸ்டிக்கர்ஸ். நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த ஜேர்னல் எழுதுகிறவங்களாம் இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அங்கங்கே ஒட்டி வச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த டே ஒரு மறக்க முடியாத மெமரபிள் டேவா, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்போது அதை ரொம்ப மெமரபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நிறையா பேர்ட்ஸ், நிறையா ஃப்ளார்ஸ், ரொம்பவே கலர்ஃபுல்லாக, முக்கியமாக ஸ்டாம்ப்பு, அந்த விண்டேஜ் லுக்கு கொடுக்கறதுக்காக இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸை பிக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டூலு, இதை தாண்டி நிறைய டூல்ஸ்லாம் வந்து வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த வேலை இருக்குது. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது மாதிரி திங்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ நான் இதெல்லாம் வந்து அழகாக கூட உட்காந்து ஆர்கனைஸ்லாம் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்குன்னு ஒரு குட்டி பாக்ஸ் வச்சு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு சில மாதிரி கட்டர் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஷேப்ஸில், அந்த டாகோட பாம் மாதிரி உள்ள ஷேப்ஸ்லலாம் கிடச்சிது. அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன்னா, ஜேர்னல் டைரி வாங்கி அதில் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நான் அதில் எழுதி வச்சு பயங்கரமாக பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் எங்கள் வீட்டோட பிளானாக, எங்கள் வீட்டோட ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்குது. அதை எந்த வகையில் நாங்கள் கீப் அப் பண்ணுவோங்கிறதுலாம் வேறு. பட் நியூ இயருக்கு ஏதோ ஒரு ரெசல்யூஷன் கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் இந்த வாட்டி ஜேர்னல் எழுதி அது ப்ரொடக்டிவான விஷயம், ஃபேமிலிக்கும் சரி லைஃபுக்கும் சரி பண்ண போகிறோம். அதுக்காக எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ பண்ணுறோமா என்ன அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து காட்டுறேன். ஸோ இந்த ஜெல் பென் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அது பார்க்கும்போதே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இது நம்ம எழுதும்போது ஒரு மோட்டிவேட் பண்ணணும்ல நமக்கு. அதை நம்ம எழுதுறதுக்கும் ஆசையாக இருக்கணும். அதை எழுதினதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தோணும். அந்த டைரியை ஓப்பன் பண்ணாலே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு பீஸ்ஃபுல்லாக மனசு வந்து இருக்கும்ல. ஸோ ஆனால் நிறைய ஆர்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய ப்ராடக்ட் வரல. ஸோ இந்த ஆர்கனைசர் சூப்பராக இருக்குது. இந்த ஆர்கனைசரோட லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு மெயில்லையோ இல்லை வந்து கமெண்ட்லேயோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஆர்கனைசர். இது வந்து ஸ்டேஷ்னரிக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இது நடுவில் இருக்கிறது அப்படியே ரவுண்ட் பண்ணும். நமக்கு தேவையான இதை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு ப்ரஷ் வச்சுக்கிறீங்க, இல்லைனா நெயில் பாலிஷ் ஹோல்டர் வச்சுக்கிறீங்க, லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து இந்த
இந்த இது வந்து ஸ்டேஷ்னரிக்காக மட்டுமே அவங்க வந்து வாங்கினாங்க. நிறைய பென்சில், ஸ்கேல், ரப்பர் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னல் எழுதுகிறவங்களுக்கு வந்து உண்மையிலே இதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அவங்கள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள் பண்ணால் இனிமேல் மோட்டிவேட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.